ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அழகிய சித்தி என்ற பெண் வாழ்ந்தாள். அவள் முன்னிருந்த அழகும் அறிவும் அனைவரையும் மயக்கும் அளவிற்குள் இருந்தது. மற்றவர்கள் அவளை பார்த்து டிஎம்ஐடி வாங்கியவளாகவும் மரியாதைப்படுத்தப்படவளாகவும் இருந்தாள். சித்தியின் உண்மையான அழகு அவள் உள்ளத்தில் இருந்தது. அவள் எப்பொழுதும் அன்பான மற்றும் உதவிகரமானவளாக இருந்தாள். அவள் தன்னால் முடியுமென்றால் அனைவருக்கும் உதவ முயன்றாள். குழந்தைகளிடம் கதை சொல்வது, முதியவர்களுக்கு உணவுக்குச்சே, புனித நடிகைகளுக்கு உதவுவது போன்றவற்றுக்காக அவளுடைய நாள் நிறைந்து போய்விடும். ஒரு நாள் அவள் கிராமத்தை விட்டு ஒரு நகைச்சுவை பண்டிகைக்குச் சென்றபோது ஒரு பெரிய மனிதன் அவளை பார்த்து ரகசியமாக காதலிக்க ஆரம்பித்தான். ஆனால் அவன் சித்தியுடன் பேச வந்ததாவது அல்ல. அவனுக்கு வெறும் அவளுடைய அழகே முக்கியமாக இருந்தது. இந்த நிலையில் சித்தி மறுமொழியை எதிர்பார்க்கவில்லை. அவளுடைய இதயத்தில் அன்பே இருந்தது. ஆனால் அது அவனை பற்றியதல்ல. அவள் மனதில் உள்ள உண்மையான காதல் அவளுடைய கிராமத்துக்காகவும் அதன் மக்களுக்காகவும் இருந்தது. சொல்லிக்கொண்டே போன அந்த மனிதன் சித்தியை கவர இயலாமல் ஏற்பட்ட துன்பத்தை அனுபவித்தான். அதை காண்ட தெருவோர் சித்திக்கு உண்மையான காதலிற்கு பின் செல்ல வேண்டும் என்ற வகையில் அவளை ஊக்கமளித்தனர். ஆனால் சித்தி ஒருபோதும் பொருட்களை மதிப்பீடு செய்வதற்கான வழிகாட்டமாக அழகை பயன்படுத்தவில்லை. சித்தியின் மனதில் உள்ள அழகினால் அந்த மனிதன் அதிர்ச்சியாயிற்று. ஒரு நாள் அவனை பிரிந்ததும் சித்தி மீண்டும் உடைந்து உள்ள மக்களின் வாழ்க்கைக்கு அக்குவிற்று. அப்போது அவன்தான் ஆழ்ந்த உணர்வுக்கு கொண்டு வந்தது உண்மையான காதலை சொல்வதற்கு தயாரானான். இதோ அழகிய சித்தியின் கதை தமிழகத்திற்கே பரிச்சயமானது. அவள் அந்த அழகு, அறிவு, அன்பு ஆகியவற்றால் எல்லோருக்கும் ஒரு முறைமையாக மாறியது. இதில் கற்பனை, அறிவு மற்றும் உண்மையான காதலுக்கு முக்கோணமான அழகு என்றும் நமது வாழ்வில் அவசியமானது.